வந்திருக்கும் சபையார் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேளை நாங்கள் எல்லோரும் எழுந்திருந்து ஆண்டவரை தெரிந்து கொள்வோம். நாம் இப்போது கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 30 அதிகாரம் 1-6. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ்வொட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கிறீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏறப்பண்ணி நான் குழியில் இறங்காதபடிக்கு என்னை உயிருடன் காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அருகே தங்கு, விடிய காலத்தில் களிப்புண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். ஆமென். நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா, மே துதிக்கிறேன், ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். துதிகளுக்கு மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, துதிக்க பாத்திரமானவரே மே துதிக்கிறேன். மகிமை நிறைந்த ஆண்டவரே, மாட்சிமை பொருந்தியவரே மே துதிக்கிறேன், ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அப்பா, உங்களை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தையுடைய தெய்வம் நீங்க ஆண்டவரே. உங்களை துதிக்கிறேன், ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அப்பா, அந்த காலை வேளையும் அவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை கிருபையாய் நேசித்து வழிநடத்துகிற அன்பே சப்பா, அருமையான இந்த ஆராதனை வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளை உங்களை தொழுது கொள்ளத்தக்கதாக நீங்க தந்திருக்கிற அந்த திருச்சபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு உடைய பிள்ளைகளும் ஒப்ப கொடுத்து செபிக்கிறேன். உங்களை துதிக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த எங்களை ஆயத்தப்படுத்துங்க, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை ஆயத்தப்படுத்துங்க ராஜா. ஆவியோடும் உண்மையோடும் உங்களை தொழுது கொள்ள உங்களுடைய கிருபை எங்கள் ஒவ்வொருத்தர் மேலும் நீங்க ஊற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வந்தவந்தர்கள் வந்தவனமாக திரும்பி செல்லாதபடிக்கு உடைய விடுதலையோடும் உடைய ஆசீர்வாதத்தோடும் உடைய பிரசன்னத்தோடும் திரும்பி செல்லத்தக்கதாக ஒவ்வொருத்தரையும் நீங்க தொடும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் பேர் பேராக நீங்க தொடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த இடத்துல உடைய பிரசன்னம் நிறைஞ்சிருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உடைய நாமம் ஒன்று இந்த இடத்தில் மகிமைப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் ஊழியத்தில் ஈடுபடுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். விசேஷமாக சிறுவர்கள் நடத்தப்படுதான இந்த ஆராத வேலையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய ஊழியத்தை செய்ய நீங்க ஆயத்தப்படுத்துங்க. ஒவ்வொருத்தரையும் நீங்க எடுத்து பாவீங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் மேலும் இந்த வல்லம் என்ற கரம் இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஐயா. அந்த வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டுமில்லாமல் அந்த வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கக்கூடியதான தாழ்மையான இருதயத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்துருங்க. தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசன்னம் இது வளர்ந்த கரம் வழி நடத்தல் எங்களை ஒவ்வொருத்தரோடு இருக்கும்படியாக இந்த ஆராதனை வேலையும் உடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் தாழ்மையோடு ஜெபம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். தேவனே, நீ நன்மையாலே
கிருபையும் கிடைத்திட்டதே. சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஜீவபலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே, ஜீவபலியாக மாறிடவே. ரூபத்தில் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ரூபத்தில் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. காணிக்கையையும் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. காணிக்கையையும் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. முழு மனதோடு செலுத்துவோமே, துதிகன மகிமையுமே. முழு மனதோடு செலுத்துவோமே, சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. எங்கள் தேவன் எங்களோடு எப்போதுமே எங்களுக்கு வாசமாய் இருக்கிறார். எங்கள் தேவன் எங்களோடு இருக்கிறார், எங்களுக்கு பரிசுத்தராக இருக்கிறார். தேவனுடைய துதி கன மகிமையை நாங்கள் எப்பொழுதுமே சோஸ்தரிப்போம். அவருடைய துதிகளை நாங்கள் மகிமைப்படுத்துவோமாக. அடுத்தது நாங்கள் கைகளை உயர்த்தி தேவனுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தும். தேவன் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறார், எவ்வேளையும் எங்களோடு இருக்கிறார். மாலையும் அல்லேலூயா
குடும்பத்தில் வந்து பிறந்தீங்க. அன்று நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டீங்க. அன்று எங்கள் பாவங்களை நீங்கள் போக்கினீங்க. அன்று நீங்கள் எதையுமே கேட்கவில்லை ஏசப்பா. அன்று நீங்கள் எங்களோட உள்ளத்தை கேட்டீங்க. நாங்கள் உன் பிள்ளையாக மாறணும் ஏசப்பா. அன்று அதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. சபையார் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம். காணிக்கை தந்தோம், பாதம் வந்தோம்,
தேவனுடைய சமூகத்தை தேடி வந்த தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தோடு உங்கள் அனைவரையும் இந்த இணையதளத்துக்கு அன்போடு கூட வரவேற்கின்றோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதான நம் தேவாதி தேவனை நீங்கள் எங்கள் சபையோடு இணைந்து ஆராதித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில், எந்த இடத்துல இருந்தாலும் நாம் அவரை உண்மையோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் துதிக்கும் நேரத்தில் அவர் எங்களோடு வாசம் செய்வாராக. ஆமேன். முக்கியமான அறிவித்தலுக்காக செவி கொடுப்போம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு கிள்ளப்பனையில் இருக்கின்ற எங்கள் கல்வாரி சபையில் காலை 7 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். இந்த ஆராதனை வேலைக்கு வந்து உங்களுக்கு கலந்து கொள்ள கடினமாக இருந்தால் உங்களால் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாக எங்களோடு இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஏலும் உங்களுக்கான ஆராதனை ஒளி அமைப்பு ஆடியோ வாட்ஸ்அப் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். திரை காண்கின்ற இந்த இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஆராதனை வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக கேட்டு மகிழலாம். பிரியமானவர்களே, அதே போல் உங்களுக்கான முக்கியமான ஜெப தேவைகள் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொண்டு உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அணுகவும். உங்களுக்காக தேவ பிள்ளைகள் ஜெபத்தின் வழிநடத்தலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் குடும்பமாக இணைந்து ஜெபிக்க, தேவனை ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு எங்களோடு இணையுங்கள். தேவனை ஆராதிப்பதில் மகத்துவமான காரியங்களை கற்றுக் கொடுத்தது தாவீது. எனவே தாவீது நானும் என்ற தாவீதின் ஆராதனை நேரத்துக்கு உங்களை மிகவும் அன்போடு கூட வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு எங்கள் இணையதளத்தில் நடைபெறும். எனவே தேவனை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றோம். இப்பொழுது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆவிக்குரிய மன்னா, தேவனுடைய செய்திக்காக நாங்கள் அனைவரும் செவிசாய்ப்போம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் முதல்ல ஜெபம் பண்ணிவிட்டு நாங்கள் போகலாம்னு நாங்கள் யோசிக்கிறோம். நாங்கள் ஒரு ப்ரே பண்ணுவோமா எல்லாரும்? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பும் இறக்கமுள்ள இயேசப்பா, இந்த நல்ல நாளை தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தேவனே, இன்றைக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவர், இந்த வார்த்தை மூலமாக நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், நாங்கள் எப்படி செய்ய வேணும், எப்படி வாழ வேணும், எப்படி வளர வேணும் நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தாருங்க. இந்த வார்த்தை ஒவ்வொருத்தரையும் தொட வேணும் படியாக ஜெபிக்கிறேன். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் இதில் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்ததை நீங்கள் மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாம் திருப்பி ஜெபிக்கிறான் தேவை. ஆமென். சரி, ஓகே. நான் வளமையாக சண்டே ஸ்கூல் செய்கிற நேரம் என் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு தெரியும், நான் நிறைய கேள்வி கேட்பேன். ஸோ இன்றைக்கும் ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கலான்னு யோசிக்கிறேன். எத்தனை பேருக்கு தெரியும் நாங்கள் தேவனுக்கு முன்பாக யாராக இருக்கிறோம்? தேவனுக்கு முன்பாக தேவன் எங்களை அழைச்சிருக்கிறாரு. அவருக்கு முன்பாக நாங்கள் யாராக இருக்கிறோன்னு சொல்லி ஒரு க்ளூ யாருக்காவது சொல்ல முடியுமா? நான் இப்படி இருக்கிறேன், தேவன் எங்களை இப்படி அழைச்சிருக்கிறாரு, தேவனுக்கு முன்பாக நாங்கள் இப்படி இருக்கிறோம்னு சொல்லி யாருக்காவது தெரியுமா? மகனாக மகளாக. வேறு பதில்கள் இல்லையா? வேறு ஏதாவது பதில்கள்? அப்படி இல்லாத பட்சம் நாங்கள் திருப்புங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம், நேராக வேதாமத்தில் கடைசி புத்தகத்துக்கே போகிறோம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எப்படி சொல்லுது? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த வசனத்தின் படி நாங்கள் யாராக இருக்கிறோம்? ராஜாக்களும் ஆசாரியர்களாகவும் இருக்கிறோம். ஸோ நான் இன்றைக்கி எடுக்க வந்தவங்களுக்கு ஒரு காரியம் சொல்ல வந்தது மட்டுமில்லை, எனக்கு தேவன் உணர்த்தின ஒரு காரியம்தான். ஆசாரியர்களாக நாங்கள் எப்படி இருக்கணும், ஆசாரியர்களாக ஆண்டவர் எங்களை அழைச்சிருக்கிறாரு, அவர் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அப்படி இருக்கிற நேரம் ஆசாரியர்களாக, ஒரு ப்ரீஸ்டாக, ஒரு ஹை ப்ரீஸ்டாக நாங்கள் என்ன மாதிரி இருக்க வேணும்னு சொல்லி, இப்போ நாங்கள் எங்களோட பைபிளில் வேதாமத்தில் கடைசி புத்தகத்துக்கு போனால் நாங்கள் இப்போ அப்படியே முன்னுக்கு போக போகிறோம். லேவியராகவும்
8ஆம் அதிகாரம் 22 தொடக்கம் 24. இன்றைக்கு நாங்கள் வாசிக்க போகிறது, தியானிக்க போகிற பகுதி இது தான். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 22 தொடக்கம் 24. ஓகே, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 22 தொடக்கம் 24 எல்லாரும் ஒன்றாக இணைந்து நாங்கள் வாசிப்போம். பின்பு பிரதிஷ்டைப்படுத்துவதற்குரிய மற்ற ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான். அதன் தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள். பின்பு அது கொல்லப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனுடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசினான். பின்பு ஆரோனுடைய குமாரரையும் அழைத்தான். மோசே அந்த இரத்தத்தை கொஞ்சம் எடுத்து அவர்களுடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசி இரத்தத்தை பலிபீடத்தின் மேலும் சுற்றிலும் தெளித்தான். சரி, இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்ட வசனம் இருக்கிறது லேவியராகமம் புத்தகம். இந்த புத்தகத்தில் நீங்கள் வாசிங்கன்னு சொன்னால் இந்த பகுதி என்ன ரொம்பவும் தொட்டுச்சு. எனக்கு ரொம்ப கேள்வி கேட்ட ஒரு பகுதியாக இருந்துச்சு. என்னென்னா, நான் இப்போ வேலை செய்கிற இடத்துல ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு ஒரு புக் தருவாங்க. பைபிளில் இருக்கிற புக்கை வாசித்து அதில் எங்களுக்கு தேவன் பேசுனதை டிவோஷனாக நாங்கள் செய்யணும். நாங்கள் இதை அவங்களோட பகிர்ந்து கொள்ளணும். அப்போ எங்களுக்கு லேவியராகவும் வந்த நேரத்தில் எனக்கு விருப்பமே இல்லை வாசிக்கிறதுக்கு. ஆனால் என்ன செய்யணும், வாசிக்கணுமேன்னு சொல்லி வாசித்தேன். வாசிக்கிற இடத்துல உண்மை நான் யோசித்தேன், ஏன் இவ்வளோ ரத்தத்தை எடுத்து இந்த காது கை காலில் ஏன் பூசுவானே, ஏன் அதை அப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தாட், ஒரு எண்ணம் வந்தது. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னுக்கு போயிட்டு வாசித்தோம். வாசித்து பார்த்தா தான் இந்த ஸ்டோரியோட, இந்த கதையோட பின் கதை ஒன்று இருக்குது. தெரியுமா? தெரியாதுன்னு நான் நினைக்கல, ஆனால் தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஓகே, இது நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் ஆரோனை மோசே பிரதிஷ்டப்படுத்துகிறாரு. ஒரு ஆசாரியனாக பிரதிஷ்டப்படுத்துகிற ஒரு காரியம். நாங்கள் யாத்ராகமத்துக்கு போனோன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும், ஆதியாகமம் முடியும் வரைக்கும் சந்ததி அதுக்கப்புறம் யாத்ராகமத்தில் எகிப்திலேருந்து வர்ற கதை தான் வருது. எகிப்திலேருந்து அவங்க வெளியே கடலையும் கடந்து சிவந்த சமுத்திரத்தை கடந்து சீனாய் மலைக்கு வராங்க. சீனாய் மலையில் என்ன நடந்துச்சு? நியாயப்பிரமாணம் 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டது. வேற நிறைய நிறைய காரியங்கள் சீனாய் மலையில் நடந்துச்சு. மோசே 40 நாள் காணாமல் போனார். சீனாய் மலைக்கு போனார், திரும்ப வர 40 நாள் இரவும் பகலும் ஆச்சு. ஓகே, அந்த கேப்பில் எங்களோட மக்கள் என்ன செய்கிறாங்க? சும்மா இருக்கேலாது, அவங்களுக்கு மோசையும் காணல, அந்த மலை புகஞ்சு கொண்டு இருக்குது. அப்படியெல்லாம் இருக்கிறனால ஆரோனை கூப்பிட்டு, ஆரோன் இங்கே வாங்க, அவங்களுக்கு தங்கம் எல்லாம் தாரோம். ஒரு அழகான கண்ணுக்குட்டி ஒன்று செஞ்சாங்க, தங்கத்தால் கண்ணுக்குட்டி ஒன்று செஞ்சாங்க. அதையும் அவங்க நமஸ்கரித்தாங்க. இதெல்லாம் எங்கே நடக்குது? சீனாய் மலையில். ஆண்டோட பிரசன்னத்துக்கு முன்னுக்கே அவங்களோட கண்ணுக்குட்டியை வச்சு செஞ்சு அதை நமஸ்கரிக்கவும் தொடங்கினாங்க. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற கேப்பில் மலைக்கு மேலே தேவன் சொல்கிறாரு, என்னை அன்றி வேறு தெய்வர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம்னு சொல்கிற நேரம் இங்கே இவங்க செஞ்சு கொண்டிருக்காங்க, இன்னொரு தெய்வத்தை கும்பிட்டு கொண்டிருக்காங்க. சரியா? அப்போ இதெல்லாம் நடந்தது சீனாய் மலையில். மோசம் அழகாக 40 நாளைக்கு அப்புறம் இறங்கி வாராரு. அவரோட முகம் பிரகாசமாக இருக்குது, மக்களால் பார்க்க இல்லாமல் இருக்குது. பார்த்தாரு, அட்டே இவங்க என்ன இப்படி வச்சுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு தேவனால் கைப்பட எழுதி கொடுக்கப்பட்ட அந்த 10 கற்பனைகளை உடைச்சி, எப்படி உடைச்சாரு? அந்த கண்குட்டிக்கு மேலேயே உடைச்சி எரித்து குடிக்க வேற கொடுத்தாரு, தண்ணியில் கலந்து. இது அத்தனையும் நடந்தது சீனாய் மலையில். இதுக்கப்புறம் திரும்ப மோசே போகிறாரு சீனாய் மலைக்கு மேலே போயிட்டு, திரும்ப தேவன் சொல்ல மோசே 10 கற்பனைகள் எழுதி கொண்டு வராரு. அதுதான் இப்போ மோசே இந்த மாதிரி 10 கற்பனைகள் எழுதிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் தேவன் சொல்கிறாரு, இந்த இடத்துல அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு இப்படித்தான் நடக்கணும்னு சொல்லி ஒரு கோட்பாடுகள் கொடுக்குறாரு. முதல்ல ஒரு கூடாரம், தேவனுடைய பரிசுத்த கூடாரம் எப்படி கட்டணும், அதோட அகலம் எவ்வளவு நீட்டம் இருக்கணும், எத்தனை பகுதி இருக்கு, அதை எதால் மூடணும், எந்த துணி யூஸ் பண்ணணும், என்ன கலர் துணி யூஸ் பண்ணணும், அத்தனையும் டீட்டெயிலாக கொடுக்குறாரு. அது அத்தனையும் டீட்டெயிலாக கொடுத்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, என்னுடைய ஆலயத்தில்
என்னுடைய ஆலயத்தில் ஆசாரியனாக இருக்கிறதுக்கு, பிரதான ஆசாரியனாக இருக்கிறதுக்கு நான் நியமிச்சிருக்கிறது ஆரோன் அவருடைய வம்சாவளிகள். அதாவது ஆரோன் அவருடைய பிள்ளைகள் அந்த ஃபுல் வம்சமும் தான் நான் நியமிச்சிருக்கிறேன். லேவி கோத்திரம் ஃபுல்லாகவே ஆசாரியர்களாக இருக்க வேண்டிய கோத்திரம். அப்போ இப்போ ஒரு கேள்வி, வேதாகமத்தில் முதலாவது ஆசாரியன், பிரதான ஆசாரியன் யார்? ஆரோன். முதலாவது வேதாகமத்தின் முதலாவது பிரதான ஆசாரியன் எங்கட ஆரோனோட பிள்ளைகள் அப்படி வர்றாங்க. இந்த சம்பவம் ஒரு கிட்டத்தட்ட நான் கொஞ்சம் கூகுளையும் சர்ச் பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் 1446 தொடக்கம் 1406 அந்த இடைக்காலத்தில் நடக்குது. சரியாக தெரியாது, ஒரு குறிப்பிட்ட காலம். சரியாக இவங்க எகிப்திலேருந்து வந்து சீனாய், அதாவது ஒரு வருஷ காலத்துக்கு அப்புறம் தான் இந்த சம்பவம் நடக்குது. இந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 8ஆம் அதிகாரம் ஃபுல்லாகவே ஒரு ஆசாரியனை பிரதிஷ்டைப்படுத்துறது எப்படி, அனாயிண்ட் பண்ணுறது எப்படி, ஆர்டினேட் பண்ணுறது எப்படி. இப்போ எங்களோட பாஸ்டர்ஸ் ஆர்டினேஷன் நடக்கும், எங்களோட சர்ச்லையும் இருக்குது, எங்களோட பைபிள் காலேஜில் படித்த ஆர்டினேஷன் நடக்குது. அதே மாதிரி ஆர்டினேஷன் பண்ணுறது ஆரோனையும் பிள்ளைகளையும் மோசே ஆர்டினேஷன் பண்ணுறாரு, பிரதிஷ்டைப்படுத்துகிறாரு. அப்போ அது எப்படி நடக்குதுன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் இருக்குது. அப்போ அதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. முதலாவது அவங்களுக்கு உடுப்பு செய்யணும். எங்களே மாதிரி விருப்பமான உடுப்பு இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு சொன்னேன், பிள்ளைகளா உங்களுக்கு விருப்பமான உடுப்பு உடுத்திட்டு வாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி ஆசாரியர்களுக்கு விருப்பமான உடுப்பு உடுத்தில ஸ்பெசிஃபிக் கார்மெண்ட்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் அவங்களுக்கு தேவையான அந்த எண்ணெய், அபிஷேக தைலம் அது ஆயத்தப்படுத்தினாங்க. அது இல்லாமல் பாவ நிவாரணத்துக்கு ஒரு பெரிய காளை, 2 ஆட்டுக்கடா, புளிப்பில்லாத அப்பம், இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஆர்டினேஷன், அதாவது இந்த பிரதிஷ்டை 7 நாளைக்கு நடக்குது. எத்தனை நாளைக்கு நடக்குது? 7 நாளைக்கு நடக்குது. இப்போ இந்த 7 நாளும் நடந்ததுக்கு பிறகு தான் இந்த இப்போ நான் வாசித்த பகுதி வருது. இப்போ முதல்ல நாங்கள் பார்க்க போகிறோம் ஏன் இந்த இரத்தம் பாவிக்கப்படுது. இப்போ இரத்தத்தை எடுத்து வலது காது மடல்ல, வலது கை பெருவிரல், வலது கால் பெருவிரல்ல பூசினார் மோசே. இப்போ ஏன் இரத்தம் பாவிக்கப்படுது? இரத்தத்தை குறித்து வேதாகமத்தில் நிறைய காரியங்கள் இருக்குன்னா, நான் முதல்ல இந்த பகுதி வாசிக்கிறேன்னா ஏன் ரத்தம் வேஸ்ட் பண்ணுறாங்க ரத்தத்தைன்னு சொல்லி. பாவம் அந்த ஆடு மாடெல்லாம் நல்லா வாழ்ந்துருக்கும், நல்லா சாப்பிட்டு நல்லா கொளுத்து எரிய மாதிரி வந்திருக்கும் நினச்சிருந்தேன். ஆனால் ரத்தம் ஒரு மெயினான ஸ்பெசிஃபிக்கான ரீசனை காட்டுது. அது முதலாவது பைபிளில் இருக்குது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கும் ரத்தம் சிந்துதல் கட்டாயம் வேணும். அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். எங்களை பாவத்துக்காக அவர் ரத்தம் சிந்தி அவர் மறித்து எங்களை பாவத்திலேருந்து மீட்டெடுத்தார். அது இல்லாமல் நாங்கள் சயின்டிஃபிக் ரீசனாக பார்த்தோன்னு சொன்னால், ஒரு மனுஷன், ஒரு மிருகம், ஒரு உயிரினம், அதோட உடம்புல ரத்தம் மிகவும் முக்கியமான ஒரு சாமான். சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, உடம்புல உயிர் மெயினாக தங்கி இருக்கிறது ரத்தத்தில். பிரெயின் டெட் ஆகலாம், மூளை செத்து போனாலும் மனுஷன் உயிரோடு இருக்குமா. ஆனால் ஹார்ட் பம்புன்றது, துடிக்கிறது என்றைக்கு நிற்கிதோ அது திரும்ப துடிக்க தொடங்கும் வரைக்கும் அவன் செத்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மூவிஸ் படங்களில் ட்ராமாஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே அந்த டீட்டுன்னு ஒரு சத்தம் போகும். ஹார்ட் நின்றுச்சுன்னா டீட்டுன்னு ஒரு சத்தம் போகும். ஒரு லைன் தான் போகும். இசிஜி ரிப்போர்ட்ஸ்லாம் மேலே 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 வாருது. ஆனால் ஹார்ட் நின்றுச்சுன்னா இப்படி ஒரு லைன். அது ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். சில நேரத்தில் ஒரு கையிடம் பெரிய விரல் நாரங்கள் அதுகள் வெட்டப்பட்டாலும் ரத்தம் நிறைய போயிட்டுன்னு சொன்னாலும் அவங்க இறந்து போகிறாங்க. ஸோ ரத்தம் ஒரு மனுஷனை உயிரோடு வைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அப்போ இந்த ரத்தத்தை தான் தேவன் எடுத்து பயன்படுத்துகிறாரு ஆரோனையும் அவற்ற பிள்ளைகளையும் பிரதிஷ்டைப்படுத்துறதுக்கு. ஆகவே நாங்கள் முதலாவது யோசிக்க வேண்டியது தான், தேவனுடைய, அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் எங்கள் மேலே இல்லாட்டி நாங்கள் இன்றைக்கு இந்த நிலைமையில் இருக்க மாட்டோம்.
இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முதல்ல எங்களுக்காக வந்து மறிக்காட்டி நாங்கள் இன்றைக்கு இவ்வளோ அழகாக உட்காந்து அவர் ஆராதிக்கவோ துதிக்கவோ முடியாது. அவரோட ரத்தம் மட்டும்தான் எங்களை மீட்டெடுத்திருக்கு, வேறு எதுவும் இல்லை. நாங்கள் எவ்வளவோ காணிக்கை கொடுக்கலாம், எவ்வளவோ காரியங்கள் செய்யலாம். நான் அங்கே போனேன், நான் இங்கே போனேன், நான் இந்த ஊழியம் செஞ்சேன், நான் அந்த ஊழியம் செஞ்சேன், நிறைய சொல்லலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தால் எங்களுக்கு பாவ மன்னிப்பு இல்லாட்டி நீங்கள் எது செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை. ஸோ அதுதான் முக்கியமான காரியம் இந்த ஆரோனுடைய பிரதிஷ்டையில் நாங்கள் பார்க்குறோம். இப்போ நாங்கள் முதல்ல பார்க்க போகிறது மூணு விஷயம் இருந்துச்சு: காது, விரல், கை விரல், கால் விரல். முதல்ல காதால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்கிறோம்? காது குத்துறோம், கம்மல் போடுறோம். காதால் என்ன செய்வோம்? கேட்குறோம், எங்களுக்கு கேட்கணும். ஸோ எங்களுக்கு காது இருக்குது கேட்கணும்னு சொல்லி. கேட்குறதுல ரெண்டு விதம் இருக்குது, ரெண்டு வகை இருக்குது. ஒன்று பதில் சொல்கிறதுக்கு கேட்குறது. பெற்றோர்களே உங்களுக்கு, நீங்கள் எல்லாரும் புள்ளைகள் கேள்வி கேட்டால் என்ன சொல்கிறது? பதில் சொல்கிறது. எங்கள் அம்மா அப்பாவும் உட்பட நாங்கள் எது சொன்னாலும் பதில் சொல்கிறதுக்காக ஆயத்தப்படுத்தி அவங்க கேட்பாங்க. கேக் சாப்பிட்றீங்களா? ஒரு கேள்வி. ஓ சாப்பிட்றேன், அதுக்கு பதில். அதாவது என்ன பேச வாரோன்னு நாங்கள் யோசிக்காமல், அதை விளங்கி கொள்ளாமல், இவ ஏதோ பிரச்சனையில் தான் வந்திருக்கிறா, இந்த பிள்ளை ஏதோ கேள்வி தான் கேட்க போகுது, அதுக்கு நான் பதில் சொல்லணும், நாங்கள் பதிலை ரெடி பண்ணுவோமே தவிர அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்க மாட்டோம். அது முதலாவது ராகம். கேள்விக்கு பதில் கேட்குறதுக்காக கேட்குறது, பதில் சொல்கிறதுக்காக. ரெண்டாவது, எங்களோட பிள்ளைகள் செய்வாங்க, கதை கேட்பாங்க தெரியுமா? கேட்பாங்க, நாங்கள் விளங்கி கொள்றதுக்காக கேட்குறது. சரியா? இது ரெண்டாவது பார்க்கும். ஆனால் தேவன் எங்களுக்கு சொல்கிறது மூணாவது விதமான ஒரு கேள்வி கேட்குறது. நான் உனக்கு கூறும் வழிகளை, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்குறதுக்கு நீ செவிமேடு. லேடிஸ் ஃபெலோஷிப் நடந்துச்சு, லேடிஸ் மீட்டிங் நடந்துச்சு போன 13ஆம் தேதி. எத்தனை பேர் வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நிறைய பேரை நான் கண்டேன். அதில் எங்களுக்கு ஒரு காரியம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. தேவனிடத்தில் தனிமையாக இருக்கிறது எப்படி. அப்போ இந்த தேவன் ஆரோனுக்கு சொல்கிறதும் அது தான். நான் உனக்கு ஒவ்வொரு நாளும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தாரேன், ஒவ்வொரு நாளும் நீ எப்படி நடக்கணும்னு நான் சொல்லி தாரேன், அதை நீ கேளு. அப்படி கேட்டவங்க வேதாந்தத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் ஒருத்தர் 2 பேர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று யோசுவா கேட்டார், எரிக்கோ மதில சுற்றி போகிறதுக்கு முதல்ல, தேவனே நான் எப்படி போகன்னு கேட்ட நேரம் 7 நாள் வாயை மூடி அமைதியாக சுற்றுங்க, 6 நாள் சுற்றுங்க, 7ஆவது நாள் சுற்றிட்டு 6 தடவை சுற்றிட்டு 7ஆவது தடவை தேவனை துதிச்சு கொண்டு சுற்றுங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு காமன் சென்ஸ் வேணும் தானே. அந்த அவ்வளோ பெரிய மதில் பாட்டு படித்தா உடஞ்சி விழுமா? ஒரு சின்ன ஆணி கூடி அடிக்க முடியாத மதில். அதில் ராகாப்ட வீடும் அதில் தான் இருந்துச்சு. அப்போ எவ்வளோ பெரிய அகலமாக அந்த மதில் இருந்திருக்கும். அந்த மதில் பாட்டு படித்தா விழுமா? காமன் சென்ஸ் இருக்கா? ஆனால் தேவன் சொன்னார், யோசுவா செஞ்சார். அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்டு நடந்து கொள்றது. காலேப் கேட்டார், ஆண்டவரே நான் இந்த மக்களோட மீதியானியரோடு நான் யுத்தம் செய்ய போகிறேன், நான் எப்படி யுத்தம் செய்ய? என்ன சொல்கிறாரு? ஆக்களை பிரிக்கிறாரு, 300 பேரை மட்டும் கொண்டு போகிறாரு. அவர் ஆயிரக்கணக்கான பேரை கூட்டிகிட்டு போனார் யுத்தத்துக்கு. முதல்ல சொல்கிறாரு, இவங்க தண்ணி குடிக்கிற விதத்தில் அனுப்புங்க, நக்கி குடிச்சா வச்சுருங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து 300 பேரை கொண்டு அந்த மீதியானியரை ஃபுல்லாக ஜெயிச்சார் காலேப். இது எல்லாமே தேவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அவர் சொல்கிற காரியங்களை கேட்டு நடக்கிறதுல. நாங்கள் இன்றைக்கு என்ன கேட்குறோம்? யோசுவா கேட்டார், காலேப் கேட்டார், நாங்கள் என்ன கேட்குறோம்? நாங்கள் கேட்குறோமா? ஸ்பெஷலி எங்களோட வாலிப பிள்ளைகள் எனக்கு கூடி சொல்லி கொடுத்தாங்க இந்த சின்ன வயசில், நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் தேவன்கிட்ட கேட்டு முடிவெடுங்க. சரி, நான் கேட்டு முடிவெடுக்கிறேன். நான் A-லெவலுக்கு என்ன படிக்க போகிறேன், நான் A-லெவல் முடிச்சுட்டு என்ன படிக்க போகிறேன், என்ன வேலைக்கு போக போகிறேன், யாரை கல்யாணம் கட்ட போகிறேன், இது எல்லாமே நாங்கள் ஆண்டோட கேட்குறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஏசப்பா இன்றைக்கி நீங்கள் ஒரு புதிய நாள் எனக்கு தந்துருக்குறீங்க, இந்த நாளில் நான் என்ன காரியங்கள் செய்ய வேணும்னு என்றைக்காச்சும் ஒரு நாள் நாங்கள் காலையில் எழும்பி கேட்டுருக்குறோமா? கேட்க மாட்டோம். ஏன்னா காலையில் எழும்பினோடனே, இன்க்ளூடிங் நான், எனக்கும் தான், எழும்பினோடனே ஓகே
இன்றைக்கி அந்த மீட்டிங் இருக்குது, இன்றைக்கி இவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும், இத்தனை பாஸ்டர்ஸ்மார் வராங்க, இந்த ப்ரோக்ராம் இருக்குது, அடுத்த கிழமை இந்த சண்டே ஸ்கூல் மீட்டிங் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் மீட் வருது, கோஆர்டினேஷன் கால் இருக்குது. அதுதான் எங்களோட மைண்டில் போகுமே தவிர தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஏசப்பா நான் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன், நான் என்ன செய்யணும் நீங்கள் சொல்கிறீங்க, நான் எப்படி வேலை செய்யணும்னு நாங்கள் கேட்க மாட்டோம். ஸோ இதுதான் ஒரு ஆசாரியனுக்கு இருக்க வேண்டிய முதலாவது காரியம். தேவன் சொல்கிறத உன்னிப்பாக கேளுங்க. அப்போ அதுக்கு எங்களோட விமென்ஸ் ஆண்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, மன்னிக்கவும். பெண்களாகிய எங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. எப்படி தேவனிடத்தில் தனித்திருந்து அவர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்குறது, நாங்கள் ரீஎனர்ஜைஸ் பண்ணுறது எப்படின்னு நாங்கள் அன்றைக்கு கற்றுக்கொண்டோம். அண்டையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் அப்படி செய்துட்டு வரேன். ஏன்னா அன்றைக்கு தான் எனக்கு தெரிய வந்துச்சா இப்படி செய்யலாம். அவங்க எங்களுக்கு சொன்னாங்க, நீங்கள் 4 மணிக்கு எழும்புறீங்கன்னா 3:45 எழுங்க, 15 நிமிஷம் நேரத்தோடு எழும்பி ஆண்டோட சமூகத்தில் இருங்க. அது மென்ஸ். ஆண்கள் உங்களுக்கு நிறைய பிஸியாக இருப்பீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உங்களோட வீட்டை பார்க்கணும், ஃபேமிலியை பார்க்கறதுக்கு, பிள்ளைகளை பார்க்கறதுக்கு, ஒய்ஃபை பார்க்கறதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. ஆனாலும் நீங்கள் குடும்பத்தில் தலையாக இருக்கிறீங்க, கட்டாயமாக உங்களோட வழிநடத்துதல் உங்களோட குடும்பத்துக்கு வேணும். தேவனுடைய வழிநடத்துதல் உங்களுக்கு இல்லாட்டி உங்களோட குடும்பத்தை உங்களுக்கு வழிநடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆகவே தேவனிடத்தில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்கக்கூடிய மாதிரியான காது எங்களுக்கு இருக்க வேணும். ஒரு ஆசாரியர்களுக்கு இருக்க வேண்டிய முதலாவது காரியம். 2வது பெருவிரல். பெருவிரல் முழு கைக்கும், இந்த முழு கைக்கும் மிக முக்கியமான விரல். ஒரு குட்டி கதை இருக்குது. சண்டே ஸ்கூலில் நாங்கள் சின்ன காலத்தில் சொன்னது. ஒரு பிள்ளை இப்படி ஜபிச்சு கொண்டு இருக்க நேரம் இந்த 5 விரல்களுக்கு இடையில் ஒரு காம்படிஷன், ஒரு போட்டி நடந்துச்சு. இதில் யார் பெரியவன்னு சொல்லி. அப்போ இதில் ஜெயிச்சது கட்டை விரல். இந்த விரல் தான் ஜெயிச்சிச்சு. ஏன்னா அது சொன்னிச்சு, நான் ஜபிக்கிற நேரத்தில் நான் தேவனை நோக்கி இருக்கிறேன், என் ஃபோக்கஸ் நான் முன்னுக்கே தேவனுக்கு முன்னுக்க நிற்கிறேன். இப்படி நாங்கள் கை கூப்பிட்ற நேரம் இந்த கட்டை விரல் தான் முன்னுக்க இருக்கு, அதனால் நான் தேவனை நோக்கி நிற்கிறேன்னு சொல்லி அது சொன்னிச்சு. இப்படி ஒவ்வொருத்தரும் இப்போ மோதிர விரல் சொன்னிச்சு, நான் பணக்காரன், எனக்கு தான் மோதிரம் போடுறாங்க, என்னைய மாதிரி அலங்கரிக்கிறது யாரும் வேறு எந்த விரலும் இல்லை. நடு விரல் சொன்னிச்சு, நான் தான் உயரமாக இருக்கிறேன், நீங்கள்லாம் கட்டக்குட்டிங்களாக இருக்கிறீங்க. 2வது விரல் சொன்னிச்சு, நான் தான் ஒவ்வொருத்தரை பாயிண்ட் பண்ணுறேன், ஒவ்வொருத்தரை காட்டுறேன், நான் ஆள் காட்டுறேன், நான் இல்லாட்டி உங்களால் காட்ட முடியாது. பெருவிரல் என்ன சொன்னிச்சு தெரியுமா? நான் இல்லாட்டி உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. நான் மைக்கை இப்படி பிடிக்கிறதுக்கும் எனக்கு பெருவிரல் வேணும், பென்சிலை பிடிக்கிறதுக்கும் பெருவிரல் வேணும், எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் பெருவிரல் கட்டாயமாக வேணும். பெருவிரல் இல்லாட்டி ஒன்றுமே செய்ய இயலாது. ஸோ பெருவிரல் ஒரு கைக்கு மிக முக்கியமானது. அதே மாதிரி தான் ஆசாரியர்களாகிய நாங்களும் மற்றவங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டியவங்களாக இருக்கிறோம். சேவை செய்கிறதுனா ஏதோ பணத்தை கொடுத்தாச்சு வந்தாச்சு அப்படி இல்லை. நாங்கள் சேவை செய்ய வேண்டியது எப்படின்னு சொன்னால், ஒரு ஆள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அந்த நிலைமையில் நான் இருந்தேன்னா நான் எப்படி மற்றவங்க எனக்கு செய்யணும்னு எதிர்பார்க்குறேனோ அதே மாதிரி நான் மற்றவங்களுக்கு செய்யணும். உதாரணமாக நான் சுகமில்லாமல் இருக்கிறேன், நான் எதிர்பார்க்குறேன் பாஸ்டர் குடும்பமும் எல்லாரும் எனக்காக ப்ரே பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன்னா, பாஸ்டர் சுகம் இல்லாமல் இருக்கிற நேரம் நானும் என் குடும்பமாக போயிட்டு பாஸ்டர் பார்க்கணும். அது அந்த மாதிரி செய்ய இருக்குது. நான் அந்த நிலைமையில் இருக்கிறேன்னு சொன்னால், ஒரு ஆள் கஷ்டமாக எங்கள்கிட்ட சொல்கிறாங்க, ஜெனி பாருங்க இப்படி நடந்துச்சு, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு கஷ்டமாக இருக்குன்னு, நான் அவங்களுக்கு பரவாயில்ல எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு பின்னுக்கு போயிட்டு, உனக்கு தெரியுமா இவங்களுக்கு இப்படியெல்லாம் நடந்துச்சா, தேவைத்தான் இவருக்கு தேவை அப்படி சொல்கிறது உண்மையான ஆசாரியன் இல்லை. அவங்க கஷ்டமாக இருக்கிற நேரம் என்கிட்ட கேட்குறாங்கன்னு சொன்னால், நான் கஷ்டமாக இருக்கிற நேரம் அதே நிலைமையில தான் நானும் இருந்திருப்பேன், என்னையை பற்றி யாராவது போயிட்டு சொல்லியிருந்தா. ஸோ அந்த மனப்பான்மை எங்களுக்கு வேணும். ஒரு ஆசாரியர்களாக நாங்கள் சர்வீஸ் செய்கிற நேரத்தில் என்ன மனப்பான்மையில் நாங்கள் சர்வீஸ் செய்கிறோம். ஏன்னா கட்டாயமாக பெருவிரல் இல்லாட்டி ஒன்றுமே செய்யலை. கட்டாயமாக ஆசாரியர்கள் சேவை செய்ய வேணும், மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேணும், அது கட்டாயமாக காரியம் உண்டு. ஆனால் அது நாங்கள் அழகாக செய்ய இருக்குது. மற்றவங்கள ஹர்ட் பண்ணிக்கொண்டு மற்றவங்கள காயப்படுத்தி கொண்டு எங்களுக்கு செய்ய இயலாது. அதுக்காக நாங்கள் அழைக்கப்படவில்லை. நாங்கள் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக இருக்குது. அதே சமயத்தில் மற்றவங்களுக்கு
எங்கள்கிட்ட எதிர்பார்க்குறத நாங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேணும். நாங்கள் மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்குறது நான் மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்குறது நான் மற்றவங்களுக்கு செய்ய இருக்கு. எனக்கு நான் எதிர்பார்க்குறேன் எனக்கு நீங்கள் 10 ரூபா தரணும்னு, ஆனால் நான் 1 ரூபா தான் மற்றவங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னால் சரி வராது. நான் 10 ரூபா எதிர்பார்த்தா 10 ரூபா கொடுக்கறதுக்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த காரியத்தை ஞாபகம் வச்சுக்கணும். சொல்லணும் முதல்ல நான் சொன்னது என்னது ஞாபகம் வச்சு. 3வது நாங்கள் பார்க்க போகிறது இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் சர்வீஸ் செய்கிற நேரத்தில் இன்னொரு காரியம் நாங்கள் யோசித்து நடக்க வேண்டிய ஒரு காரியம்தான், இந்த உலகத்தில் நிறைய வேத பாடங்கள் வேத படிப்புகள் நிறைய இருக்குது, நிறைய டாக்ட்ரின்ஸ் இருக்குது. அதில் சரியான டாக்ட்ரின் எது, சரியான வேத வசனம் எது நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும். இது தெரிஞ்சு கொள்றதுக்கு நாங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்க இருக்குது, தேவனுடைய வார்த்தையை கேட்க இருக்குது. இது கேட்காட்டி இதே பைபிளை மொழிபெயர்த்து நிறைய காரியங்கள் நடக்குது, பெரிய விஷயங்கள் எல்லாம் நடக்குது. அப்போ அதுக்கெல்லாம் நாங்கள் போயிடுவோம், அந்த மாதிரியான காரியங்கள் நாங்கள் செய்ய தொடங்குவோம். ஆகவே இந்த காரியத்தையும் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் சேவைகள் செய்கிற நேரத்தில் சரியான டாக்டரின்களை செய்கிறதுக்கு நாங்கள் எங்களே பாதுகாத்துக்கொள்ள இருக்கு. கடைசியாக நாங்கள் பார்க்க போகிறது தான் எங்களோட வலது காலின் பெருவிரல். பெருவிரல் இல்லாட்டி நடக்க முடியாது. பைபிளில் தேவனோட நடந்த மனுஷன் யார்? அடுத்த கேள்வி. ஏனோக்கு. எஸ், தேவனோட நடந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு பைபிளில். அப்போ இதே மாதிரி நாங்களும் தேவனோட நடக்க இருக்கு. எப்படி நடக்க இருக்கு? ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவனோட நடக்கிறேன்னா ஒவ்வொரு நாளும் அவரோட ப்ரே பண்ண, அவரோட பேசுகிற என்னைய மாதிரி அவரோட நடக்கிற மனுஷன் இந்த உலகத்தில் இல்லை. நான் ஏனோக்கே மிஞ்சிட்டேன்னு நாங்கள் சொல்லலாம். ஆனால் நாங்கள் எப்படி நடக்கணும்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் எங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு நடக்க இருக்கு. நாங்கள் வெளியில் வேலைக்கு போகிறோம், நாங்கள் வெளியே ஸ்கூலுக்கு போகிறோம், நாங்கள் பழகிறவங்க நிறைய பேரோட நாங்கள் பழகுறோம். நாங்கள் சும்மா நான் கிறிஸ்தவர்களோட மட்டும்தான் நான் பழகுவேன்னு சொல்கிறவங்க யாரும் இல்லை. நாங்கள் பழகிறது வேறு மக்களோட நாங்கள் பழகுறோம். அப்படி வேறு மக்களோட பழகிற நேரத்தில் அவங்களோட சேர்ந்து சில நேரம் நானும் ஏதாவது பிழைகள் செய்யலாம். என்ன அறியாமல் நாங்கள் பிழைகள் செய்யலாம், நாங்கள் மனுஷர்கள், எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் பிழைகள் செய்யலாம். அப்படி நாங்கள் பிழைகள் செஞ்ச நேரம் நாங்கள் எப்படி தேவனோட நடக்கிறது? அவர் பரிசுத்தமான தேவன். நாங்கள் பிழைகள் செய்யக்குள்ள, நாங்கள் பாவங்கள் செய்யக்குள்ள நாங்கள் தேவனோட நடக்கிற டிஸ்டன்ஸ் இதாகுது, போகுது, தூரமாகுது. அப்போ எப்படி நாங்கள் தேவனோட நடக்கிறது? ஒவ்வொரு நாளும் எங்களை நாங்களே தூய்மைப்படுத்தி கொண்டு ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நைட்டுக்கு ஆண்டவரே நான் இன்றைக்கி ஏதாவது பிழைகள் செய்திருந்தா எனக்கு காட்டுங்க, முதல்ல எனக்கு காட்டுங்க, நான் அந்த பிழையை திரும்ப செய்யாதபடிக்கு என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, இந்த பிழைக்காக என்னை மன்னிங்க. இந்த 3 வார்த்தைகள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்கிறோமா. ஸோ தேவனோடு நாங்கள் நடக்கிறது ஒவ்வொரு நாளும். இப்போ இந்த நைட்டில் நான் செய்கிற காரியம் எல்லாம் பேசுனதுக்கு அப்புறம் ஏசப்பா ஏதாவது பிழை செஞ்சுருந்தா எனக்கு சொல்லுங்கள், நான் ஏதாவது பிழைகள் செஞ்சுருந்தா அதை எனக்கு காட்டுங்க, நான் திரும்ப செய்யாத படிக்க என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, நான் இன்றைக்கி அந்த பிழை செஞ்சதுக்காக என்னை மன்னிங்க. ஒவ்வொரு நாள் நாங்கள் ஜெபிக்க அதை கேட்குறதுக்கு நாங்கள் பழகிக்கொள்வோம். அப்படி நாங்கள் செய்கிற நேரத்தில் ஆசாரியர்களாக நாங்கள் மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். நாங்கள் வேலைக்கு போகிற நேரம், நாங்கள் ஸ்கூலுக்கு போகிற நேரம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு காரியங்கள் எங்களுக்கு செய்ய சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் நடந்து கொள்கிற காரியங்கள், நாங்கள் மற்றவங்களோட நடந்து கொள்கிற காரியங்களில் எங்களை வெட்டி தெரிய இருக்குது. ஏன்னா நாங்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து சக அவர்கள் கிறிஸ்தவர்கள், அதுதான் நாங்கள் கிறிஸ்துவோடு இருக்கிறோம். ஆனால் நாங்கள் நடந்து கொள்கிற விதம் கிறிஸ்துவோடு இருக்குதா? எங்களைய நாங்கள் நடக்கிற விதத்தை பார்த்தா மற்றவங்க இது ஒரு கிறிஸ்தவ பெண், நீ ஒரு கிறிஸ்தவ பிள்ளையா, அவங்களோட ஸ்கூலில் கேட்குறாங்களா, அவங்களோட வேலை இடத்துல கேட்குறாங்களா, நீ கிறிஸ்தவலான்னு கேட்குறாங்களா? உங்களோட பேரை வச்சு இல்லை, உங்களோட பேரை வச்சு பைபிள் பேர் இருக்குது, என் பேர் க்ளோரி, நான் கிறிஸ்தவ பெண் அப்படின்னு இல்லை. நாங்கள் நடந்து கொள்கிற விதத்தில் நாங்கள் கிறிஸ்துவ பிரதிபலிக்கிறோமா, நாங்கள் அவரை மற்றவங்களுக்கு காட்டுறோமா, எங்களோட நடத்தையால் மற்றவங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொள்கிறாங்களா, அது நாங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்றோம். ஒரு ஆசாரியனாக எங்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் எங்களுடைய நடத்தை. நாங்கள் நடத்தை மிக மிக முக்கியம். நாங்கள் வெளியில் போகிற நேரத்தில், நாங்கள் மற்றவங்களோட பழகிற நேரத்தில்
நாங்கள் ஏசப்பாவோட நடந்து கொண்டு அவங்களோட பழகுறோமா, இல்லாட்டி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிற நேரம் ஜீசஸ் நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க, நான் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிவிட்டு நான் உங்களோட நடக்கிறேன் சொல்கிறோமா? அது மிக முக்கியமான ஒரு காரியம். நாங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் ஏசப்பா எங்களோட கூட இருக்கிறாருன்னு சொல்லியிருக்காரு. பிள்ளைகளுக்கும் அதுக்கு நான் அப்படி தான் நான் படிக்கிறேன். நீங்கள் எங்கே போனாலும் ஏசப்பா உங்களோட கூட இருக்கிறாரு. ஆனால் நாங்கள் அவரை எந்த இடத்துல வச்சுருக்குறோம்? பக்கத்தில் வச்சுருக்குறோமா? இல்லாட்டி ஜீசஸ் நீங்கள் அந்த கதவுக்கு பின்னுக்கு கொஞ்சம் இருங்க, இந்த பார்ட்டி முடிச்சுட்டு ஓடி வந்துடுவேன், இல்லாட்டி என் ஃப்ரெண்ட்ஸ் என்னைய கணக்கு எடுக்க மாட்டாங்க, என்னைய ஒதுக்கி வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? எங்களுக்கான ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கான ஆட்கள் தேவன் கொடுக்குறாரு. அவரோடு சேர்ந்து நடக்கிறதுக்கு அவர் கொடுக்குறாரு. உங்களோட சேர்ந்து ஆண்டவரோடு நடக்கிறதுக்கான கலீக்ஸ், வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரியான ஆட்கள் எங்களோட இருக்கு. அப்படி நாங்கள் இருக்கிற நேரம் மற்றவங்க எங்களைய பார்த்து இவங்க கிறிஸ்தவர்கள், உங்களுக்கும் விருப்பமாக இருந்தா நானும் இந்த மாதிரியான ஒரு ஆசாரியன் ஆக்கிறதுக்கு எனக்கும் ஆசையாக இருக்குன்னா நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை. நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் இந்த இடத்துக்கு போயிட்டு இத்தனை படி ஏறி அங்கே ஒரு மலை இருக்குது, அந்த சீனாய் மலைக்கு கீழே போயிட்டு காதில் கையிலெல்லாம் ரத்தம் பூசினா தான் நீங்கள் ஆசாரியன் ஆவீங்கன்னு சொல்ல மாட்டோம். நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஏசப்பா இந்த நாளில் நான் ஆசாரியன் ஆகணும், உங்களோட ஆசாரியனாக இருக்குது, நீங்கள் என்னை அழைச்ச மாதிரி நான் ஒரு ஆசாரியனாக மாறுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டாலே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த 3 காரியங்கள் அவருடைய வசனத்தை நாங்கள் அமைதியாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மெயினாக அவர் கொடுக்குற காரியங்கள், நீ இந்த மாதிரி நட, நீ இந்த இடத்துக்கு போ, அதை கேட்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோமா? மற்றவங்களுக்கு நாங்கள் என்னைய மாதிரி உதவி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோமா? ஆண்டரோட நாங்கள் உண்மையாக ஒபீடியண்ட்டாக கீழ்ப்படிவாக அவருக்கு நடக்கிறோமா, அவரோட நடக்கிறோமா? இந்த 3மே நாங்கள் ஒழுங்காக செய்தோம்னா நாங்களும் ஹை ப்ரீஸ்டாக தேவனுடைய சமூகத்தில். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இது கடைசியாக நான் கொஞ்சம் கூகுளில் சர்ச் பண்ணதில்லை, ஏன் எல்லாமே வலது கால் வலது கை வலது பக்கம் நடக்குது? ஏன்னா எங்களுக்கு 3 காரியம் தேவன் கொடுத்துருக்கிறார். இந்த 3 இதுலேயும் வலது காது, வலது கை, வலது கால். எங்களுக்கு தேவன் வல்லமை கொடுத்துருக்காரு, ஸ்ட்ரென்த். எங்களுக்கு பலத்தை கொடுத்துருக்கிறாரு, வல்லமையை கொடுத்துருக்கிறாரு. அவர் எங்களோடு இருக்கிறார். அவர் எங்கள் பட்சமாக இருக்கிற தேவன். He has favor in his eyes. எங்களுக்கு அவருடைய கண்களில் அவரோட பட்சம் இருக்குது. 3வதாக மிக முக்கியமாக எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. He has given us power. என்னத்துக்கான அதிகாரம்? பிசாசை வீழ்த்துறதுக்கான அதிகாரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அத்தனையும் எங்கள்கிட்ட இருந்தும் நாங்கள் அதை செய்கிறோமாங்கிறது தான் எங்களுக்கான கேள்வி. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாற்கு 16:19 பைபிளில் போட்டிருக்கு, தேவன் இயேசு தேவனின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருப்பதை கண்டேன்னு சொல்லியிருக்கு. வலதுன்னு சொல்கிறது அந்த 3மே இருக்குது. ஜீசஸுக்கு இருந்துச்சு, அவருக்கு வல்லமை இருந்துச்சு, அவருக்கு ஃபேவர் இருந்துச்சு, பட்சம் இருந்தது, அதே சமயத்தில் அவருக்கு அதிகாரம் இருந்தது. அவர் அதிகாரத்தை நல்லா யூஸ் பண்ணார். விசாசுகளோட நீங்கள் ஆண்டவரோட ஜீசஸ்ட மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவானை வாட்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அவர் அதிகமாக அதிகாரத்தை பயன்படுத்தினார். காற்றை கடலை அடக்கப்பட பயன்படுத்தினார், பிசாசை துரத்தை பயன்படுத்தினார், லேகியோன் அதை துரத்தை பயன்படுத்தினார். இப்படி நிறைய அதிகாரம் பயன்படுத்தினார். நாங்கள் எங்கே இருக்கிறோம்? நாங்கள் கிறிஸ்து சக அவர்களாக இருக்கிற நாங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துகிறோமா, இல்லாட்டி பயந்து கொண்டு இருக்கிறோமா? ஆகவே இது ஒரு நல்ல ஒரு காரியம். எனக்கு ஆண்டவர் பேசுனது நான் யோசிச்ச இதை நான் உங்களுக்கும் சொன்னால் நீங்களும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளுவீங்க. ஏன்னா நான் கற்றுக்கொண்டது மற்றவங்களும் கற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்பட்டேன். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். நாங்களும் ஒரு ஆசாரியர்களாக ஆர்டினேட் பண்ணப்பட்ட ஆசாரியனாக, பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஆசாரியனாக இன்றைக்கு உங்களுக்கு வாழ விருப்பமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நான் சொன்ன அந்த 3 காரியங்களை நாங்கள் பயன்படுத்தி செய்யக்கொள்ள நாங்களும் பிரதான ஆசாரியராக தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்க முடியும் சொல்லி ஹல்லேலூயா. அந்த எஜமானனுக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிப்போமா? நாங்கள் எல்லாருமாக எழுமிட்டு, ஆண்டவரே இந்த வருடம் அதிகமாக நம்முடைய சத்தத்தை கேட்கணும், மற்றவங்களுடைய சத்தங்கள் இல்லை சுவாமி, மற்றவங்களுடைய கொள்கைகள் இல்லை, சிந்தனைகள் அல்ல, அல்லது அவங்களுடைய ஐடியாஸ் அல்ல, அவங்களுடைய காரியங்கள் அல்ல சுவாமி. நீர் எனக்கு சொல்வதை நான் உமக்கு சுவாமி
நீர் என்னை அழைச்சிருக்கிறீர் சுவாமி, ஒரு ஆசிரியராக, ஒரு ஆசாரியராக உமக்கு பணியை செய்ய சுவாமி. நாங்கள் ஒரு விசுவாசிகளாக இருந்தாலும் சுவாமி, உமக்கு உகந்த பாத்திரங்களாக நீங்கள் எங்களை அழைச்சிருக்கீங்கப்பா. அதை நான் நிறைவேற்ற சுவாமி என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போமா கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய கைகளை கொண்டு, என் ஆத்மாவை கொண்டு சுவாமி உடைய ராஜ்யத்தை வளர்ச்சி செய்ய சுவாமி நீ என்னை பயன்படுத்தும்படியாக முழு உள்ளத்தோடு ஹல்லேலூயா ஆண்டவருக்கு எங்களை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. எஜமானனே, ஹல்லேலூயா.
ஆராதிப்போமாக சுவாமி. கர்த்தாவே உடைய நாமத்தை நாம் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா எங்களை வாழ்க்கையை சுவாமி நீ சொன்னார் சுவாமி, நாங்கள் உமக்கு உகந்த பாத்திரங்களாக சுவாமி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. யாவருமாக கரங்களை உயர்த்தி நாங்கள் சொல்லுவோம் ஆண்டவரே, உமக்கு முன்பதாக நான் என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகா பரிசுத்தமும் ஜீவனுள்ள எங்கள் பிதாவே, நீர் எவ்வளவு அதிகமாய் எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே சுவாமி. எவ்வளவு அதிகமாய் நீர் எங்களை பரிபூர்ணப்படுத்த விரும்புகிறீர் ஆண்டவரே. உம்முடைய சத்தம் எங்களுடைய காதலை கேட்கட்டும் சுவாமி. நீர் சொல்வதை செய்வதற்கு எங்களுடைய கைகள் வரட்டும் ஆண்டவரே. அப்பாவும் பாதையில் நடக்கத்தக்கதான அந்த ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. யாராகிலும் வாழ்க்கையில மிக சோர்வத்தோடு மனவேதனையோடு மனக்லேசத்தோடு இங்கே இருக்கிறதா இருந்தால் உடைய சத்தம் அவர்களுக்கிட்ட விளங்கட்டும் ஆண்டவரே. பயப்படாதே, நான் உன்னோடு இருப்பேன், உன் தாய் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்கிறதான அந்த சத்தங்கள் சுவாமி அவங்களுடைய உள்ளத்துல கேட்கட்டும் ஆண்டவரே. நான் உனக்கு செய்தது போல நீர் மற்றவங்களுக்கு செய்யுங்கிறதான சுவாமி அந்த வார்த்தைகள் அவங்களுடைய உள்ளத்துல பதிய பண்ணட்டும் ஆண்டவரே. என்ன வந்தாலும் ஏது நடந்தாலும் ஆண்டவருடைய உன் பாதை உண்மை பார்த்து கொண்டு நான் பின்பதாக போகிறவனாக வாழத்தக்கதான அந்த ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. முற்று முழுவதும் இந்த சபையினருக்கு அனைவரும் நான் அர்ப்பணிக்கிறேன். பிள்ளைகள், பெற்றோர்கள் சுவாமி, ஒவ்வொரு வாலிபர்கள் அன்பின் கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த வாரத்திலே இந்த வார்த்தை முன்கொண்டு வாழத்தக்கதான ஆசீர்வாதத்தை நீர் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்பொழுது பிதாவுடைய இரக்கமும் கிருபையும் குமாரனுடைய அன்பு பாசமும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் இன்று மீண்டும் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.